எந்த பக்கம் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அண்ணே, நேரா போங்க. அப்போ இந்த பொண்ணை வச்சுதான் அண்ணன் முருகன் கல்யாணத்துல ஏதோ சதி வேலை பண்ண போறான். இவ யாரு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நடக்க போற அசம்பாவிதத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். எல்லாத்தையும் ராதா கிட்ட சொல்லிடலாமா? அவ நம்பணுமே. வேண்டாம், இன்ஸ்பெக்டர் வரதராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். எஸ், அதுதான் கரெக்ட். வரதராஜன் ஸ்பீக்கிங். சார், ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல சார். நான் சொல்ல போற விஷயம் தான் இப்ப ரொம்ப முக்கியம். ராதா ஃபேமிலியோட வெல்விஷர் நீங்க. முருகன் ராசாத்தி கல்யாணத்தை ராதா நடத்த போறாங்க. அந்த கல்யாணத்துல பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து அப்படி ஒரு விஷயம் நடக்காம தடுக்கணும். ஹலோ, அசம்பாவிதம் யாரால நடக்க போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இனி நீங்க தான் அலர்ட்டா இருக்கணும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. நிச்சயமா இது பிசிஓ நம்பரா தான் இருக்கும். ஆனா இந்த வாய்ஸை இதுக்கு முன்னால கேட்டிருக்கனே. எஸ், கிளாரா உயிருக்கு ஆபத்துன்னு போன் பண்ணி சொன்னதும் இதே வாய்ஸ் தான். இது யாரா இருக்கும்? இப்படி ஒரு போன் வந்த விஷயத்தை ராதா மேடம் சொல்லி அவங்கள அலர்ட்டா இருக்க சொல்லலாம். என்ன வீரலட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. சென்னையில இருந்து ராதா முருகனோட கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சிருக்கா. இந்தாங்க. போன் பண்ணி பேசினாங்க. நம்ம கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்தாகணுமா? உங்ககிட்டயும் போன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. நமக்கு தான் இந்த ஊர்ல திருவிழா வச்சு நாம இங்க இருந்தே ஆகணும். கல்யாணத்துக்கு போக முடியாது. பின்னாடி வரோன்னு நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க. வைஜெயந்தி கிட்ட சொல்லி ஒரு gift வாங்கி கொடுக்க சொல்லு. ஆமா, அந்த கோவிலோட டாக்குமெண்ட்லாம் எங்க வச்சிருக்க? ஆமாங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த டாக்குமெண்ட்ஸ்னு எனக்கு தெரியல. நீங்களே வந்து எடுத்துக்கோங்களேன். சரி, வா. வாங்க.
கார்வார்? ஐயா, எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. என்ன? சென்னையில முருகன்கிறவனுக்கு கல்யாணமா? ராதா பத்திரிக்கை அனுப்பியிருக்காங்க. கல்யாணம் வர்ற 15ஆம் தேதி காலையில முகூர்த்தம். ஜோதி கல்யாண மண்டபத்தில் நடக்குதுயா. ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஐயாவும் அம்மாவும் போகலையா. ஓ, ஊர் திருவிழாவாக்கும். மகளும் மருமகனும் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க இல்லையா? பரவாயில்ல, விடு. ஐயா, இப்போதைக்கு இதையா தகவல். வேற ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, அப்புறம் இந்த கார்வார் சொன்னாரு உன் மேல ஏதோ சின்னத சந்தேகம் வந்திருக்காமே. யோ, எதுக்கும் கவலைப்படாதயா, நான் இருக்கேன். ஆமாங்கய்யா, எங்க ஜமீனை விட கிளியனூர் ஜமீன் பெரியவங்க. நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தான்யா இருக்கேன். பயப்படாதயா. சரிங்கய்யா, வேற ஏதாவது தகவல்னா உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, போனை வச்சிரு. துரோகி! ஐயா, ஐயா, தெரியாம பண்ணிட்டேன். ஐயா, ஏண்டா, உன்னடா நான் இவ்வளவு நாள் என் கூட வச்சிருந்தேன். என்கிட்டயே சேவகம் பண்ணிட்டு என் வீட்டு துப்ப தின்னுட்டு என்ன பத்தி துப்பு கொடுக்கிறீடா? நன்றி கட்டவனே. பஞ்சனாக என் குடும்பத்தைய கருவறுக்கணுங்கிற வெறியோட இருக்கான். நீ அவனுக்கு தகவல் கொடுக்கறியா? இந்த ஜமீனோட அவன் ஜமீன் பெருசா போச்சாடா? இல்லையா, நீ செஞ்ச காரியத்துக்கு நான் இப்ப அவன் தலையெடுக்க போறேன். அவன் வந்து உன்னை காப்பாத்தான் பாக்கலடா. என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்கையா. என் குடும்பத்தையே அடிச்சிருவேன்னு மிரட்டாயா, என்னையும் கொண்டுருவேன்னு மிரட்டாயா. அதனாலதான் இப்படி செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருக்கையா. மிரட்டுனா 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 நீ காட்டி கொடுத்தியோடா? காட்டி கொடுக்கிற துரோகியா மாறினதை விட நீ செத்துருக்கலாம்டா. இப்பவும் நீ சாகத்தான் போற, துரோகிங்கிற பேரோட. ஐயா, தெரியாம பண்ணிட்டேயா. அவா பயத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டவா. என்ன எதுவும் பண்ண விடாது ஐயா கிட்ட சொல்லுங்கப்பா. அவா உன்னை எதுவும் செய்யாம பாராட்டி கேடை கொடுக்கணுமாடா? பஞ்சனாக என் மருமகனை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். என் மக பூவையும் பொட்டையும் இழந்து நிக்கணும். நீ அவனுக்கு உதவி பண்ணிட்டு அவன் கொடுக்கிற காசை வச்சு நீயும் குடும்பமும் சுகமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? சொல்றா, சம்பளம் வாங்குறது என்கிட்ட, நன்றி அவங்கிட்டயா? ஜோகி, என் மருமகன் அப்பவே சொன்னான், கையும் களமா பிடிக்கணும்னு தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை நான் மன்னிக்கணுமா? மன்னிக்கிறேன். நீ எப்படி சாகணும்னு ஆசையை சொல்லு, அப்படியே சாவடிக்கிறேன்டா. சொல்லுங்கம்மா, இந்த ஒரு தடவை விட்டு விட்டுருங்க. இவனை தூண்ல கட்டி வைங்களா. தாகலுக்கட்ட ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காதீங்க. எடுத்துட்டு போங்க. அம்மா சொல்லுங்கப்பா, தெரியாம பண்ணிட்டப்பா. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அம்மா அம்மா, நான் புள்ள வீட்டுக்காரம்மா, கொஞ்சம் சொல்லுங்கப்பா. துரோகி பஞ்சநாகங்கிட்ட நம்மள பத்தின ரகசியங்களை என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கானோ தெரியல. முதல்ல நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? அவன் செஞ்சிருக்கிறது சாதாரண காரியமா? துரோகி துரோகி. இத்தனை வருஷமா இவனை பத்தி நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா மாப்பிள்ளை இவனை பத்தி சரியா கணிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி உடனே மாப்பிள்ளைக்கு சொல்லணும். ஆமாங்க. வணக்கம் மாமா, சொல்லுங்க. மாப்பிள்ள,
நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன மாமா சொல்றீங்க? பஞ்சநாகத்துக்கு நம்மளை காட்டி கொடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம கிட்ட வேலை செய்யற கார்வார் தான். அப்படியா? இந்த விஷயத்தை எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? களவுமா மாட்டான். அவனை தூண்ல கட்டி போட சொல்லியிருக்க. அவனை இப்ப என்ன பண்ண போறீங்க மாமா? அந்த காலம்னா கரும்புடி சிம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி துரோகிக்கு கிடைக்கிற தண்டனையை பாருங்கன்னு ஊருக்கு மத்தியில அவனை கழுவல ஏத்தி மரத்துல தொங்க விடுவோம். இப்ப என்ன பண்றது? போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதுதான். வேணாம் மாமா, நாம இப்படி பண்ணலாம். எப்படி? மாப்ள, சரியா சொன்னீங்க. கிரேட் ஐடியா. இனி நான் பாத்துக்கிறேன். மாப்ள, மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க நடந்ததை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. சரிங்க மாமா. இங்க நடக்கிறத நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க மாமா. என்னங்க மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? மாப்பிள்ள ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்காரு. வா. உனக்கு கடைசியா உயிர் பிச்சை தரேன். ஆனா நான் சொல்றபடி நீ செய்யணும். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன். இங்க இருக்கிற உன் குடும்பத்தை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். புரிஞ்சுதா? இனிமே கண்டிப்பா விசுவாசமா இருப்பையா. கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பையா. கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்வையா. என்னைய நம்புங்கய்யா. இனிமே நான் தப்பு போட மாட்டேயா. தப்பு போட மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை போடுங்கய்யா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஆமா, சரிங்க. கர்வார், என்ன பாக்குற? இவன் உனக்கு துப்பு கொடுக்கும் போது என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். எனக்கு இவ்வளவு காலமா விசுவாசமா இருந்தவன நீ விலைக்கு வாங்கிட்டல்ல? ஏன் என்னையும் என் குடும்பத்தையும் ஏன் சீரழிக்கணும்னு நினைக்கிற? இதுவரைக்கும் எனக்கு எதிராக என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்ட. உன்னால எதையுமே சாதிக்க முடியல. நீ எவ்வளவுதான் கிரிமினலா யோசிச்சாலும், எனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் உன்னால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நியாயம் எங்க பக்கம் இருக்கு. நான் மட்டும் பழைய ராவணனா இருந்திருந்தா என்கிட்ட மாட்ட அடுத்த நொடியே இவன் தலையை எடுத்திருப்பேன். முன்ன மாதிரி இல்லாம சாத்வீகமா மாறினதுனாலதான் இவன் உயிர் பழைச்சான். என் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்டான். ஒரு துரோகியை எதுக்கு என் பக்கத்துல வச்சுக்கணும்? இவ உனக்கு தானே விசுவாசமா இருந்தா,
அவனை நீயே வச்சுக்க. பாத்தியாக்கா, உன் புருஷன் பண்ணிருக்கிற காரியத்தை பாத்தியா? சென்னையில முருகங்கிற பையனுக்கு ராதா கல்யாணம் பண்ணி வைக்க போற. அத பத்தின அத்தனை தகவல்களையும் உன் புருஷன் சேகரிச்சு வச்சிருக்கான். அங்கதான் என் மகளும் மருமகனும் போயிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்துல ஏதோ சதி வேலை பண்றதுக்கு, பெரிய அளவுல ஆபத்து உண்டு பண்றதுக்கு உன் புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பஞ்சநாகா, நான் உனக்கு சவால் விடுறேயா. உன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்க. ஆனா நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. நடக்க விட மாட்டான் இந்த ராவணன். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கத்தான் போகுது. என் மகளும் மருமகனும் சேர்ந்து வாழத்தான் போறாங்க. ராவணா, இந்த பஞ்சநாகத்துக்கே சவாலா? போ, கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல செய்தி வரும். ஒரு தடவை என்னோட குறி தப்பலாம், ஆனா எப்பவுமே தப்புன்னு நினைக்காத. நீ உங்களை சுத்தி பாதுகாப்பு வளையம் போட்டுக்கலாம், ஆனா நான் தாழம்பூவுக்குள்ள இருக்கிற நாகப்பாம்பு மாதிரி ஆபத்து உன் பக்கத்திலேயே இருக்கு. அது உன்னை அழிக்கும் ராவணா. அதையும் பார்க்கலாம். பாப்போம். ஐயா ஐயா, அவங்க என்ன உயிரோட விட்டதே பெரிய விஷயம் ஐயா. எனக்கு இனிமே எல்லாமே நீங்கதான் ஐயா. எழுதுரு, எனக்கு இங்க ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கையா. நான் இங்கே இருந்துறேன் ஐயா. கார்வா ஐயா. இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா. சரிங்க ஐயா. என்னடி பாக்குற? போ, போடு சொல்றல. ஐயா சொல்லுங்கய்யா. ஜெய், ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? ராவணனை பத்தின தகவல் தெரிஞ்சுக்க அவனோட கார்வாரையே பணம் கொடுத்து செட் பண்ணி வச்சிருந்த. ஆனா இப்ப அவன் ராவணன் கிட்ட மாட்டிக்கிட்டான். இப்ப ராவணன் இங்க வந்துட்டு போனா முருகன் கல்யாணத்துல நான் ஏதோ சதி வேலை பண்ண போறேன்னு அவ யூகம் பண்ணிட்டான். என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சவால் விட்டுட்டு போறான். நானும் அவனுக்கு பதில் சவால் விட்டுருக்கேன். இந்த சவால்ல நான் ஜெயிச்சே ஆகணும். அது உன் கையில தான் இருக்கு. ஐயா, இந்த தடவை நான் தோத்து போக மாட்டேங்க. நாம அடிக்கிற அடி மரண அடியா இருக்கணும். ஜெய், நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ராவண அலர்ட் ஆயிட்டான். கல்யாணத்துல செக்யூரிட்டி பலமா இருக்கும். கல்யாணத்துல ட்ரை பண்ண நீ கண்டிப்பா மாட்டிப்ப. நீ உடனே உன் பிளான மாத்து. நமக்கு வேண்டியது அந்த வீட்டுல 4-5 பேராவது சாகணும். ராவணன் குடும்பத்துல மகளோ மருமகனோ யாராவது ஒருத்தர் சாவணும். இத நீ செஞ்சு காட்டணும் ஜெய். கவலையே படாதீங்க. இந்த தடவை உங்களுக்கு இனிப்பான செய்தி வரும். வச்சிடுறேங்க. என்னவா ஜெய்? சொல்றேன். முருகனோட கல்யாண பத்திரிகை எடுத்துருவா. இந்தாங்க.